பூங்காற்று திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆனந்தி வந்து வீரபத்ரன் கிட்ட எப்படியாவது நம்ம டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கொடுத்த 2 நாள் டைமில் வந்து எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கல. கடைசியாக வந்து யார் ஐடியா சொல்கிறோம் அப்படின்னா குமரன் தான் ஆனந்திக்கு வந்து ஐடியா சொல்லுவார். அந்த ஐடியா படி பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தி சூப்பராக கோர்ட்டில் பேசுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா ஆனந்தி வந்து ஆமாம் வீரபத்ரன் வந்து எனக்கு கொடுமை பண்ணலை, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் எல்லோரும் முன்னாடி ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு பொய்யா வந்து நீங்கள் அவங்க மேலே பழி போட்டீங்க, நீங்கள் தான் வந்து அவரை அடித்து கொடுமை பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆனந்தி வந்து இந்த குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து டைம் கேட்குறாங்க. சரி பேசட்டும்னு விடுறாங்க. அப்போ வந்து ஆனந்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இவ்வளோ தூரம் இவர்கிட்ட வாழ மாட்டேன், டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவர் கூட வந்து என்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, ஒரு குடும்பம் வந்து என்னால் நடத்த முடியல, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியல, இவருக்கு வந்து ஆண்மையே இல்லை, நீங்கள் வேணால் என்ன வேணாலும் ரிப்போர்ட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபத்ரனோட ஆண்மையே வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஆனந்தி வந்து கோர்ட்டில் வந்து பேசிடுறாங்க. இதனால் சிவபத்ரனுக்கு ரொம்பவே வந்து கோபம் வருது, டென்ஷன் ஆகுறாங்க. நம்மளோட ஆண்மையே இப்படி எல்லாம் முன்னாடி குறை சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு வீரபத்ரனுக்கு ரொம்பவே டென்ஷனில் இருக்கார். ஸோ இந்த காரணத்தை வச்சு வீரபத்ரன் வந்து ஆனந்தி வந்து பிரிஞ்சிருவாங்களா? ஸோ கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.